அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜோதிடம் இருக்கு இல்லையா, இந்த ஜோதிடத்தை யாரெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிடத்தை யாரெல்லாம் பார்க்க மாட்டார்கள் அப்படின்னா, இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அதாவது கடவுள் மறுப்பாளர்கள், உண்மையாகவே கடவுளை மறுப்பவர்கள். அவர்கள் இந்த ராவுகாலம், யமகண்டம் இதையெல்லாம் பார்க்க மாட்டார்கள். எந்த விதமான நேர குறைபாடும் அவர்களுக்கு கிடையாது. எல்லா நேரத்தையும் ஒன்றாக மதிப்பார்கள். உண்மையான அதை மாதிரி இருக்கும் நபர்கள். ஒரு சில பேர் அவர் அதை மாதிரி இருப்பார், அவர் மனைவி வேறு மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் செய்வாங்க. சில நேரங்களில் இவரே செய்ய சொன்னாலும் சொல்லுவார். இப்படி சில பேர் இருக்காங்க. அவர்களை நான் சொல்ல, உண்மையாகவே அதை மாதிரி நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஜாதகத்தை பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இயல்பாகவே பார்க்க மாட்டார்கள். எனக்கு எது நடந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் வாழ்க்கை என்னை எப்படி வழி நடத்துகிறதோ அந்த வழியில் நான் என்னை வழி நடத்தி செல்கிறேன். எனக்கு எந்த விதமான ஜோதிடமும் பலனும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிற அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த யோக மார்க்கத்தில் உண்மையாகவே ஈடுபடுபவர்கள், ரொம்ப தீவிரமாக வைராக்கியத்தோடு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மிகவும் நேர்மையாக உண்மையாக வாழக்கூடிய அந்த நபர், இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, அந்த ஐம்புலன்கள் இந்த உடம்பை இயக்குது. ஐம்பூதங்களும் மேற்பட்ட கிரகங்களும் இந்த பிரபஞ்சத்தை இயக்குது. இப்போ இந்த ஐம்புலன்களை அடக்கி ஆளும் சக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அந்த கிரகங்களை அடக்கி ஆளும் தன்மையில் இருப்பார்கள். அப்படி இருப்பவர்கள் ஜோதிட கலையை பற்றியோ ஜோதிடத்தை பற்றியோ எந்த விதமான கவலையும் அக்கறையும் அவர்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஜோதிடம் என்பது சரியாக வேலை செய்யாது என்பதை